இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் வந்தாச்சு. இந்த வெற்றி அப்படிங்கிறது என்டிஏக்கான ஒரு வெற்றி, அதை தாண்டி பிஜேபிக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியா இதை பார்க்கலாமா? அழுது அவர் இல்லன்னா ஏன்டா அழுகுற? இனிமே என்னால பிரதமர் ஆக முடியுமோ முடியாதோ, அது இனிமே நடக்காது போலகுதே. இந்த இண்டி கூட்டணி சொல்லக்கூடிய மகா கட்பந்தன் அந்த ஊர்ல பேர் வச்சிருந்தாங்க. 10 கட்சி 15 கட்சி கூட்டணி, அவ்வளோ கட்சிகள் கூட்டணி இருந்தும் 30 சீட்டு 40 சீட்ல அவங்க முடங்கி இருக்கிறாங்கன்னா மக்கள் வாண்ட் டு ஷோ எ கிளியர் பிளேஸ். உங்களுக்கு இங்கே தான் இடம் அப்படின்னு. அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுததாவே இல்ல. நான் ஏன் அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். இது சாதாரண வெற்றி அல்ல, இது ஒரு சுனாமி. சமநிலையோட நடுநிலையோட பேசணும்னா நமக்கு பிஜேபியை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது. பத்திரிகையாளர்களா அரசியல் பார்வையாளர்களா பக்க சார்பு இல்லாம களத்தை அவதானிக்கணும் அப்படின்னா இது சாதாரண வெற்றி அல்ல, இது சுனாமி, ஒரு மாபெரும் வெற்றி. முடியல தம்பி, ஆஸ்பத்திரி போமா. ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு டாக்டர் ஒன்னும் செய்ய முடியாதுப்பா. என்னன்னாச்சு? எல்லாம் கை விட்டாங்கப்பானே. கை விட்டுட்டாங்களா? பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற திமுகவும் ஒரு காரணம் என தேர்தல் முடிவுகளுக்கு பின் இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலர் காங்கிரஸோட படு தோல்விக்கு என்ன சார் காரணம்? ஸ்டாலின் எப்படி சத்யராஜ் சொல்லுவார் கவுண்டமணியை பார்த்து, உன்னால என்ன முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டேன்ட்டு. அந்த மாதிரி உன்னால என்ன முடியுமோ அதை ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் சிறப்பா செஞ்சுட்டேன். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பீகார் போல ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாரு, அந்த பிரச்சாரத்துல தான் ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டாரு. ஒரு ஜீப்ல வாரிசுகள் எல்லாமே ஏறி ஒய்யாரமா பீகார்ல பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, இந்த போட்டோ பாருங்க. இந்த கன்றாவியான போட்டோ இன்னைக்கு இணையதளத்துல கேலியும் கூத்துமா மக்கள் இன்னைக்கு பயங்கரமா காரி துப்பி ஷேர் பண்ணிட்டு வராங்க. இங்கிருந்து அங்க போய் முசாஃபர் நகர் அப்படின்ற அந்த தொகுதியிலலாம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த தொகுதியில காங்கிரஸுக்கு டெபாசிட்டே காலியாகும் நிலை ஏற்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ண ஒரு இடத்துல கூட இந்த இண்டி கூட்டணி வெற்றி பெறவே இல்லை, மரண தோல்வி ஏற்பட்டிருக்கு. வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதான அர்த்தம். அப்போ திமுக எப்பொழுதெல்லாம் வாய் திறக்கிறதோ, ஸ்டாலினோ உதவாநிதியோ இவர்கள் வாய் திறக்கும் பொழுதெல்லாம் அது மிகப்பெரிய அளவில் காங்கிரசுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவமா? ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்கிறேன். இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்படம் பிடிச்சு அடுப்புல வச்சு போயிடா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு பீகார் மக்கள் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சாதாரண தீர்ப்பு கிடையாது, சரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கிற இண்டி கூட்டணியினர், இந்த காங்கிரஸ் பயிர்வ எல்லாருமே வாக்குறுதிகளாம் அள்ளி இறைச்சாங்க. ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். மக்கள் வாக்குறுதிகளை நம்பி ஆதரவு அளிப்பர் என முழுமையாக நம்பினார். பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும், மாதந்தோறும் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும், ஏழை இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உரிமை தொகை என அதிரடியாக வாக்குறுதிகளை அள்ளிவிட்டார். கப்சாவை அடித்து விட்டாங்க. இந்த கப்சாவை எல்லாம் பீகார் மக்கள் கொஞ்சம் கூட காதுல வாங்காம இன்னைக்கு ஒரு தெளிவான, ஒரு மிக தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இந்த தீர்ப்பை பார்த்தோம்னா இங்க இருக்கிற பல பேர் பயங்கரமான வயிற்றுச்சலை வெளிப்படுத்திட்டு வராங்க. அவனை சும்மா விடக்கூடாது சார். இனிமே தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா அந்த தடினுங்க உங்களை மிதிச்சே கொண்டு வானுங்க. மிகப்பெரிய அளவில் பீகார் மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது எதுக்கு தெரியுமா? இந்த பிரசாந்த் கிஷோர் என்கிற அந்த பேர் வழியை செம்மட்டி அடி கொடுத்து ஒரு சீட்டு கூட வரவிடாமல் செஞ்சு அத்தனை சீட்லையும் டெபாசிட்டை காலி செய்யும் அளவிற்கு கொண்டு போன பீகார் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஏன்னா தமிழ்நாட்டில் 360 கோடி ரூபாயை வாங்கி கொண்டு ஒரு கடைந்தெடுத்த தத்தியை நம் தலையில் கட்டிய பாவத்திற்கு பிராயச்சித்தமாக பீகார் மக்கள் இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
காங்கிரஸ் வந்து பல இடங்கள்ல தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. பல மாநிலங்கள்ல அவங்க வந்து தொடர்ந்து தோல்வி அடையக்கூடாதுன்னா அவங்களோட ஃபோக்கஸை மாத்தணுமா? உனக்கு 1000 தாயத்து கட்டினாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது. தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ பின்னாலே வந்துச்சு சாமி. காங்கிரஸோட நிலைமை அப்படிங்கிறது வீக் ஆயிட்டே வருது. ஒரு எலெக்ஷன் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் பீகார் எலெக்ஷன்ல அது இன்னும் கூட வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? இது கூட தெரியாம இருக்கேடா? நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா? இப்போ அவங்களுடைய இந்த வீக்னஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு எலெக்ஷன் வரும்பொழுது டிஎம்கேக்கு என்ன மாதிரியான சாதகமா இருக்கும்? அதாவது சீட் நெகோசியேஷன்ஸ்ல இந்த மாதிரியான டிஎம்கே வந்து ஏற்கனவே டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு வெளியில தெரியாத ஒரு பகை ஒன்று ஓடிட்டு இருக்கும். குழந்தை மாதிரி ஆயிட்டியடா. வரடா, இங்க விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சது நீதானடா? நான் தான். அதுல நான் வலிக்கு விழணுன்றதானடா உன்னுடைய கெட்ட எண்ணம். பின்ன என்ன? அதுல ஏதாண்டா காலை வைப்பேன். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்களோ அது வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு சீட் கொடுத்த மாதிரி, இவங்களுக்கு சீட் கொடுத்தா அவங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்த மாதிரி. இப்போ காங்கிரஸ் வந்து அங்க தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால தமிழ்நாட்டில் வந்து அவங்களோட சீட்ஸ் ஏதாவது குறைக்கப்படலாமா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து 100+ கேட்டிருக்கிறதா செய்தி தகவல் கிடைச்சிருக்கு. பாருங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இங்க அதிக சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இன்டர்நெட்ல நிறைய திமுக ஆர்வலர்கள் போடுறாங்க. இங்க காங்கிரஸை நம்பி தான் திமுக இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவால ஜெயிக்க முடியாது, ஆட்சியை பிடிக்க முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இதை புரிஞ்சுக்கணும். அப்ப பாத்தியதை யாருக்கு? காங்கிரஸ் இழக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை, 60 வருஷம் பவர்ல இல்லை. ஆனா திமுகக்கு இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு, இழக்கிறதுக்கு சாம்ராஜ்யம், எம்பையர் இருக்கு திமுக. அதனால காங்கிரஸை நக்கல் பண்ணி திமுக நண்பர்கள் காலையில இருந்து இணையத்துல எழுதிட்டு இருக்காங்க. நாங்க அவர்கள் அரசியல் புரிதல் இல்லாமல், ரொம்ப கண்ணியமா சொல்றோம், இப்படி எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ்ன்றது இதை தாண்டி, இந்த நம்பர்ஸை தாண்டி ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் டிஎம்கேக்கு இருக்குது. 100%. இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்துக்கு போகும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாளைக்கு பிஜேபியோட ஸ்டாலின் போக போறார், அதற்கான முதல் படியாகத்தான் காங்கிரஸை கழட்டி விட்டிருக்கிறார் நினைப்பாங்க. காங்கிரஸ் இல்லாமல் ஒருபோதும் திமுகவால் ஆட்சியை தக்க வைக்க முடியாது. சாம்பார் அப்ப எனக்கு இந்தியாவில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்தியாவிலேயே காங்கிரஸ் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக. அவர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பா போச்சு. நல்ல வேலை இவங்க பயங்கரமா நெகோசியேட் பண்ணி எனக்கு 30 கொடுப்பியா 40 கொடுப்பியாங்க. போன முறை கொடுத்ததை கொடுத்தாலே பெருந்தன்மை தான் திமுகவுடைய. பசங்களா உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? ஐயா, காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தொடர் தோல்விகளை சந்திக்கிறது. இந்த முறை பாத்தீங்கன்னா 4 சீட்டோ 3 சீட், 60 சீட்ல போட்டிட்டு 4 சீட்ல வெயிட் பண்ணா ஸ்ட்ரைக்கிங் ரேட் 10% கூட கிடையாது. ஹரியானால தோல்வி, மகாராஷ்டிரால தோல்வி, மத்திய பிரதேச தோல்வி, எல்லா இடத்துல தோல்வினா, அதுவும் தோல்வினா சாதாரண தோல்வி, அடினா பேரிடி. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? ஓகே, நாங்க இதனால வாரிசு அரசியலை எங்களால ஒழிக்க முடியும்னு வந்து பிஜேபி சொல்றாங்க இல்லையா? அது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க. இப்ப அடுத்து தமிழ்நாட்டிலையும் அதை வந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போலத்தான் தமிழகத்தில் தேர்தலின் போது நீட் தேர்வு ரத்து, பூரண மதுவிலக்கு, அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் என செய்ய முடியாத பல வாக்குறுதிகளை அளித்து திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் கடந்த 4.5 ஆண்டு காலமாக எதையும் செய்ய முடியாமல் அக்கட்சி தடுமாறி வருகிறது. பீகார் மக்களை செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகளை அளித்த கட்சிகளை ஏற்கவில்லை. எனவே தமிழக மக்களும் அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அளித்தால் வரும் தேர்தலில் அதை பொருட்டாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். பாய் பாய், டாடா, குட் பை, கயா.